அரசியல் கைதிகளோடு ராசையா ஆனந்தராசா என்ற ஒரு அரசியல் கைதி தான் இறுதியாக உண்ணாவிரதம் இருந்த வேளையில தனக்கு 2 ஊசிகள் போடப்பட்டதாகவும் அந்த ஊசி போடப்பட்டதுக்கு பிற்பாடு தன்னால் சரியான முறையில் தூங்க முடியவில்லை, நடமாட முடியவில்லை, உடல் பலகீனம் அடைந்திருக்கின்றது. அதுக்கப்பால் அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறார். அவர் என்னிடம் கேட்டார், தனக்கு இந்த ஊசி போடுறத வைத்தியர்களிடம் சொல்லுங்கள், அதை நிறுத்த சொல்லி தனக்கு இந்த 2 ஊசி போட்டதுக்கு பிற்பாடு தான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், சுயமாக சிந்தித்து தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, இரவுல தொடர்ச்சியாக தான் தூக்கமின்றி தான் நடந்து திரிவதாக இருந்தார். ஆனால் உண்மையில நான் அவரை பார்க்கும்போது அவர் உண்மையில மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மூளை சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். ஆக அவரை தனிமைப்படுத்தி அனுராதபுரம் வைத்தியசாலையில் தான் அவர் வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே நான் இங்கே பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி அவரிடம் கேட்டிருந்தேன், அவரை தனிமைப்படுத்தி வைத்திருக்காமல் ஏனைய அரசியல் கைதிகளோடு சேர்ந்து அவரை வைத்திருக்கும்படி கேட்டிருந்தேன். அவரை அப்படி விட இல்லாத வைத்திய அதிகாரிகளுடையதும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அமைவாக அவரை அந்த வைத்தியசாலையெல்லாம் வைத்திருக்க வேண்டியிருக்கிறது. இனி அரசியல் கைதிகளோடு அவரை அப்படி வைத்திருக்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். ராசையா ஆனந்தராசாவுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமையை அடுத்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய 22 தமிழ் அரசியல் கைதிகளும் தற்போது அச்சமடைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்தன் தெரிவிக்கின்றார். ஏனைய அரசியல் கைதிகளுக்கும் ஒரு அச்சம், பயம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட சிறிய இடத்துல இந்த கைதிகளை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான முறையான மருத்துவ சிகிச்சைகளா அல்லது ஏனைய விடயங்கள்ல தாங்கள் மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் போது இவருக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலைமை தங்களுக்கு ஏற்பட்டிருமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த ராசையா ஆனந்தராசா என்பவர் எனக்கு போடப்பட்ட 2 ஊசி காரணமாக தான் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கவலையையும் என்னிடம் பேசும்போது அவருடைய சகாக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மொத்தத்திலே நீண்ட காலம் இந்த சிறைகளில் இருக்கின்றவர்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நல்லாட்சி அரசாங்கம், தமிழ் மக்களுடைய பேராதரவு பெற்ற இந்த அரசாங்கம் மிச்சமாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்து ஒரு நல்லெண்ணத்தை, நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தமது விடுதலைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை நடவடிக்கை எடுக்க தவறினால் கூட்டமைப்பிற்கு எதிராக போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் தமிழ் அரசியல் கைதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் என்ற வகையிலே, கூட்டமைப்புடைய தலைவர் என்ற வகையிலே சம்பந்தன் ஐயா ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் மிக இறுக்கமான முறையில இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக எடுத்து பேச வேண்டியது தேவை எங்களுக்கு இருக்கிறது. இதுக்கு அப்பால் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். தொடர்ச்சியாக இந்த விடுதலை காலதாமதமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராகத்தான் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு தாங்கள் தள்ளப்படுவதாகவும் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை விரைவாக அவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றங்கள் நீண்ட காலமாக இந்த வழக்குகள் தடுக்கப்படுகின்றது. ஆகவே ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையாக எடுத்து இவர்களுக்கு இவர்களை ஒரு மன்னிப்பு அளித்து விடுதலை செய்ய வேண்டும், அல்லது புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்ய வேண்டும், அல்லது வடகிழக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு இவர்களுடைய வழக்குகளை மாற்றம் செய்து தரும்படிதான் அவர்கள் கேட்டுக்கிறார்கள்.